ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் எல்லாரும் சூப்பராக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே சேஃபாக இருக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன்னால ஒரு 60 to 70% பீப்புளுக்கு வந்து பேக் நெக் கழுத்துக்கு பின்னாடி இருக்குல்ல அது பிளாக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு, டார்க் ஆகிறதுக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அந்த ரீசன்ஸ்லாம் என்ன, அதை எப்படி வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் வச்சு கியூர் பண்ணுறதுன்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா, உங்களுக்கு ஷாப்பிங், ஸ்கின் கேர், ஹேர் கேர், அப்புறம் ரிவ்யூ வீடியோஸ்லாம் பிடிக்கும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லேட்டஸ்ட் வீடியோவும் லிங்க் கொடுக்குறேன், பிளேலிஸ்டோட லிங்க் கொடுக்குறேன். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டால் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அவ்வளோதான். இப்போ வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டார்க் நெக், நம்ம கழுத்து பின் பகுதி எதனால கருப்பாகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா சன் எக்ஸ்போஷர். நிறைய நேரம் நம்ம கழுத்துல வந்து வெயில் படுறதுனால கருப்பாகும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பொல்யூஷனும் நம்மளோட ஸ்கின்ல கழுத்துக்கு பின்னாடி வந்து படுறதுனால கருப்பாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் யாருக்கு மேக்சிமம் ஆகும்னா, இந்த பன் போட்டு ஒர்க் பண்ணுவாங்கல்ல, ஐ திங்க் டீச்சர் ட்ரைனிங் போறவங்களும் வந்து பன் போட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து நர்சஸ், அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ், இதே மாதிரி நிறைய பேர் வந்து பன் போட்டுட்டு போவாங்க. ஸோ அப்படி போறப்போ அவங்களுக்கு நிறைய வெயில் படுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பொல்யூஷன் படுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க அவுட்டோர் போறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கிளாத் வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த சன் எக்ஸ்போஷர்லேருந்து தப்பிச்சுக்கலாம். இல்லைன்னா சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ்னால கூட நம்மளோட பேக் நெக் வந்து டார்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சம்டைம்ஸ் வந்து அண்டர் ஆர்ம் அப்புறம் பிளாக் நெக்லாம் அதிகமாக டார்க் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் டக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டாக்டர்கிட்ட கூட போய் செக் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெமிக்கல் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ், நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் உங்களோட பேக் நெக் வந்து டார்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்புறம் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின். நீங்கள் நோட் பண்ணியிருந்தா தெரியும், நம்ம வெயிட் கொஞ்சம் அதிகமாகிறப்போ நம்மளோட ஸ்கின், நம்மளோட இங்க வந்து கொஞ்சம் அப்படி ஸ்கின் டோன் அப்படி டார்க் ஆகுற மாதிரி இருக்கும். அப்புறம் லாஸ்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன், அன்ஹைஜீனிக். நீங்க ஒழுங்கா உங்களோட கழுத்தை கேர் பண்ணலனாலும், ஹைஜீனிக்கா இல்லைனாலும் அங்க கழுத்துல அழுக்கு சேர்ந்து அது ரொம்ப டார்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு நெக்கு கருப்பா இருக்குன்னா இந்த ரீசன்ஸ்ல ஏதாச்சும் ஒண்ணு உங்களுக்கு நீங்க இதனாலதான் எனக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிங்கன்னா அதை கியூர் பண்ணுங்க. ஏன்னா இந்த ரீசனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாதான் அதுக்கப்புறம் நம்ம கியூர் பண்ண முடியும். அதை பண்ணிட்டு மறுபடியும் நம்ம வந்து பேக் போட்டுட்டு வெயில போய் நிக்கிறது, பேக் போட்டுட்டு அப்புறமா நம்ம ஒழுங்கா கிளீன் பண்ணாம இருக்கிறது அப்படி இருந்துச்சுன்னா அது அப்படி கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ என்ன ரீசன் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் இந்த மாஸ்க் ட்ரை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு எப்படி இந்த பேக் நெக்ல வந்து பிளாக் ஆச்சுன்னா, டார்க் ஆச்சுன்னா, எனக்கு வந்து ஹார்மோனல் இஷ்யூஸ் இருந்தது. அது இஷ்யூஸ் இருக்கிறப்போ வெயிட் கெயின் ஆச்சு. வெயிட் கெயின் ஆகுறப்போ என்னாச்சுன்னா பிளாக் ஆச்சு. நான் அதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை. சீரியஸா சொல்லணும்னா எங்க அம்மா தான் பார்த்துட்டு என்னது உன்னோட நெக் கருப்பா இருக்குன்னு சொன்னாங்க. உடனே அப்படியா போட்டோ எடுத்து காமிங்கன்னு சொல்லிட்டு நான் நம்பவே இல்லை. போட்டோ எடுத்து காமிங்கன்னு போட்டோ எடுத்து காமிக்கிறப்பதான் நம்ம பார்த்தேன், ஓ அப்படியா கருப்பா இருக்கு, நாம இது பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி. அப்பதான் நான் யோசிச்சேன், நம்ம வந்து ஃபேஸுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நம்மளோட பேக் நெக்குக்கு நம்ம கொடுக்குறதே கிடையாது. அதுக்கப்புறம் எங்க அம்மா சொன்ன ரெமெடி தான் இது. இதை ட்ரை பண்ணிட்டு வா, உனக்கு சீக்கிரமா சரியாயிரும் சொன்னாங்க. ஸோ நான் ட்ரை பண்ணிட்டு வந்தேன். வித்தின் அ மந்த் எனக்கு சூப்பரா ரிசல்ட் கிடைச்சது. ஸோ அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நீங்களும் கண்டுபிடிச்சிங்கன்னா எப்பவுமே உங்களோட பேக் நெக்கை வந்து அப்படியே வந்து மானிட்டர் பண்ணிட்டே வாங்க. ஒரு ஷேட் இல்லைன்னா டார்க் ஆகுற மாதிரி இருந்ததுன்னா டக்குன்னு இந்த ரெமெடி ட்ரை பண்ணுங்க. எப்பவுமே ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சு அதை கியூர் பண்றது ரொம்பவே நல்லது. ஒரு 1 year 2 yearsல அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நிறைய டார்க் ஆகி அது ட்ரை ஆகி ஒரு லேயர் மாதிரி ஆயிரும், பிளாக் கலர் லேயர் மாதிரி ஆயிரும். ஸோ அதுல இருந்து தப்பிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அது என்ன ரீசன் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் நான் சொல்ற இந்த பேக் வந்து டெய்லி ஆர் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் போட்டு வாங்க, உங்களுக்கு சூப்பரா ரிசல்ட் கிடைக்கும். இப்போ என்ன பேக்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நெக்குக்கு போடுறதுக்கு பேக் தயாரிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வாழைப்பழம் தான். வாழைப்பழம் யூஸ் பண்ண போகிறதில்ல, வாழைப்பழத்தில் இருக்கிற தோல் தான் யூஸ் பண்ண போகிறோம். தோலுமே பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் வந்து நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், அப்புறம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு வர்றப்போ நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி டார்க் பேச்சஸ்லாம் இருந்தால் அதை ரெடியூஸ் பண்ணி நல்ல நரிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு பனானா நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் பனானா பார்த்திங்கன்னா அந்த ஸ்பூன் வச்சு நார் மட்டும் எடுத்து தனியாக வச்சு அதை அரைச்சி வச்சுக்க
போகிறேன். நீங்களும் வந்து பனானா ஏதாச்சும் நல்ல நார் மட்டும் எடுங்க, பனானா தோல் தேவையில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடாவில் வந்து நிறைய ஆன்டிசெப்டிக், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இது வந்து டார்க்னஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சென்சிட்டிவ் இருக்கிறவங்க கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது லெமனில் நிறைய விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்குது. நம்மளோட ஸ்கின்னை லைட்டன் பண்ணுறதுக்கு லெமன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த வாழைப்பழ தோலில் இருக்கிற நாரை அரைச்சி வச்சுட்டேன். அதில் வந்து கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன், நான் எந்த அளவுக்கு பேக்கிங் சோடா இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளோட நெக்குக்கு போடுற பேக் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம டைரெக்டாக நம்மளோட நெக்கில் அப்ளை பண்ணிக்கலாம். எப்போவுமே வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா நெக்கில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக் வந்து வாஷ் பண்ணியாச்சு. நான் ஆக்சுவலாக வந்து தலைக்கு வாஷ் பண்ணியிருந்ததுனால ஹேர் அப்படி இருக்குது. நீங்கள் நல்லா ஹைபன் போட்டுக்கோங்க. ஹைபன் போட்டு நெக்கு ஃபுல்லாக நல்லா இப்படி பேக் மாதிரி போட்டு ஒரு 15 to 20 minutes வெயிட் பண்ணுங்கள். இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸில் யூஸ் பண்ணிட்டு வர்றப்போ. இப்போ பார்த்தீங்கன்னா அதை அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் குளிச்சுட்டு வந்தாச்சு, வாஷ் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது காஞ்சதுக்கு அப்புறமா பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு காட்டல. நீங்களும் வந்து சூப்பராக இப்படி வந்து ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஒரு 2 days ஒன்ஸ் ட்ரை பண்ணிட்டு வாங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா இதே மாதிரி ஏதாச்சும் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க. நான் வந்து பாண்ட்ஸ்ல இருந்து லைட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன், விட்டமின் இ கிளிசரின். இது வந்து எதுக்குன்னா அது வந்து ட்ரையாக இருக்கலாம், பேக்கிங் சோடா லெமன்லாம் போட்டுக்கிறோம். ஸோ வந்து அங்கே இருக்கிற ஹைட்ரேஷன்லாம் எடுத்துருக்கோம். ஸோ அதுக்காக கொஞ்சம் நம்ம மாய்ஸ்சரைசர் போட்டோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், க்ளோயிங்காக சூப்பராக இருக்கும். இந்த மாய்ஸ்சரைசர் இல்லை, நீங்கள் எது ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறது, பாடிக்கு யூஸ் பண்ணுறது, எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். இது இந்த பேக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து லெமன் அண்ட் பனானா பீல் வந்து பிரச்சனை கிடையாது. பட் நம்ம இதில் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறோம். ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து கண்டிப்பாக இது செட் ஆகாது. ஸோ எப்பவுமே இந்த பேக்கை கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு இங்கே அப்ளை பண்ணி பாருங்க. இங்கே ஒரு ஓரமாக அப்ளை பண்ணுங்க. 24 hours 48 hours வெயிட் பண்ணுங்க. ஒரு நாள் 2 நாள் வெயிட் பண்ணிட்டு உங்களுக்கு இச்சினஸ், அப்புறம் வந்து ரெட்னஸ், இது மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் இல்லாம இருந்ததுன்னா அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. இல்லைன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிருங்க. எப்பவுமே எந்த ப்ராடக்ட்னாலும் கண்டிப்பா பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பேக்கிங் சோடா இல்லைனாலும் நோ இஷ்யூஸ். நீங்க வந்து பனானா பீல் இருக்குல்ல, வாழைப்பழ தோல்ல லைட்டா லெமன் ஜூஸ் அப்படியே ஸ்க்யூஸ் பண்ணி இப்படி தேய்ச்சிட்டு வாங்க ஒரு குளிக்கிறதுக்கு முன்னாடி. இல்லைன்னா உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ ஃபுல்லா நல்லா இங்க கூட தேய்ச்சிக்கலாம், முன்னாடி கூட தேய்ச்சிக்கலாம். நான் பேக்கா இருக்கிறதுனால முன்னாடி போடல. இல்லைன்னா லெமன் ஜூஸும் பனானா மட்டும் வச்சிருந்தேன்னா, பனானா பீல் தட் மீன்ஸ் தோல் வச்சிருந்தேன்னா ஃபுல்லா இப்படி தேய்ச்சி ஃபுல்லா இப்படி தேய்ச்சிட்டு ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணிப்பேன். அதுவும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்டில் இருக்கிற ரெமெடிஸ் வச்சு பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஒர்க் ஆகுமா அப்பெல்லாம் நினைக்காதீங்க, சூப்பரா ஒர்க் ஆகும். ஏன்னா எனக்கு ஒர்க்கா இருக்குது. ஸோ அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு போட்டோஸ் இந்த ஐடியா இருந்ததுன்னா நான் ஃபர்ஸ்டே ஒவ்வொரு நாள் போட்டோ எடுத்துட்டு வந்திருப்பேன். ஸோ எனக்கு இந்த ஐடியாவே இல்லை. எங்க அம்மா வந்து கேட்டாங்க, இது உன்னோட நெக் வந்து எப்படி இருக்கு, கருப்பா இருக்கு, இந்த போட்டோ அப்படின்னு சொல்லி காட்டுறப்போ அந்த ஸ்டில் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. மற்றபடி நான் எதுவுமே எடுக்கல. ஸோ அது இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனவுடனே கண்டிப்பா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எல்லாருக்குமே, உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட அவுட்ஃபிட் அப்டேட் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த குர்தா வந்து நல்லி சில்க்ஸ்ல வாங்கினேன். லிப்ஸ்டிக்ல வந்து நைக்கா லிக்விட் லிப்ஸ்டிக் போஹோ அந்த ஷேட் போட்டிருக்கிறேன். இயரிங் பார்த்தீங்கன்னா போத்தீஸ்ல வாங்கியிருக்கேன். அவ்வளோதான். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.